ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள கவனை கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ். ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர். இவரது மனைவி கண்ணம்மாள். இவர்களது மகன் அப்பு வழக்கறிஞர். இவரும் விருத்தாசலம் கொளஞ்சியப்பர் அரசு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் விஜயசாந்தியும் 4 ஆண்டாக காதலித்தனர். இவர்களது காதலை அப்பு வீட்டார் ஏற்றுக்கொண்டனர். ஒரே சமூகமாக இருந்தாலும் கூட விஜயசாந்தி வீட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்நிலையில் அப்புவின் தந்தை உடல்நலக் குறைவால் நேற்று முன்தினம் திடீரென இறந்தார். நேற்று மாலை இறுதிச் சடங்குகள் நடந்தன. அப்புவின் திருமணத்தை பார்த்துவிட்டுத்தான் போவேன் என செல்வராஜ் கூறி வந்தார். அதனால் அப்பாவின் ஆசையை நிறைவேற்ற அப்பு முடிவு செய்தார். அவரது இறுதிச் சடங்கிலேயே விஜயசாந்தியை திருமணம் செய்ய முடிவு செய்தார். அதை காதலி விஜயசாந்தியிடம் போனில் சொல்ல அவரும் ஓகே என்றார். பெற்றோர் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறி காதலன் அப்பு வீட்டுக்கு வந்தார். தந்தையின் கையால் தாலியை எடுத்து கொடுக்க வைத்து அதை விஜயசாந்தி கழுத்தில் அப்பு கட்டினார். தந்தையின் இறுதிச் சடங்கிலேயே மகன் திருமணம் நடந்தது. கணவரை பறிகொடுத்த சோகத்திலும் தாய் கண்ணம்மாள் மணமக்களை வாழ்த்தி ஆசிர்வதித்தார். உறவினர்கள், கிராம மக்கள் துக்க நிகழ்வு, திருமணம் இரண்டிலும் கலந்து கொண்டனர். விஜயசாந்தி காதலை அவரது பெற்றோர் ஏற்காததால் அவர்கள் திருமணத்தில் பங்கேற்கவில்லை. தந்தையின் ஆசையை நிறைவேற்ற அவரது சடல முன்னிலையில் காதலியை மகன் கரம் பிடித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.